தமிழ் எக்ஸாம் ஹப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் ஏப்ரல் மாதம் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் எந்த ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வரவுள்ளது? பதில் 2029ஆம் ஆண்டு முதல். அதாவது சென்சஸ் மற்றும் டீலிமிட்டேஷன் எனப்படும் தொகுதி மறுவரையறை பணிகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் 2023இல் நிறைவேற்றப்பட்டது. சப்போஸ் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். கரண்டாக நம்மகிட்ட இருக்க தொகுதிகளோட எண்ணிக்கை 543, அதாவது மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 543. இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் இந்த 543லிருந்து 816ஆக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் அப்பர் லேயர் NBFC ஒழுங்குமுறை விதிகளின்படி பொது பங்கு வெளியீட்டிற்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ள முன்னணி நிறுவனம் எது? பதில் டாடா சன்ஸ். 1 லட்சம் கோடி அல்லது அதற்கு மேலான சொத்து மதிப்பு கொண்ட NBFCகளுக்கு இந்த விதிமுறை பொருந்தும். இப்பட்டியலில் இடம்பெற்ற 3 ஆண்டுகளுக்குள் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படுவது கட்டாயம். இப்போ இதே கேள்வியில் ஒரு 3 ஷார்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். RBIனா எல்லாருக்கும் தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. NBFCனா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. அடுத்து IPOனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அடுத்த கேள்வி, காஞ்சிபுரம் அருகே எந்த கோவிலில் உழவாரப் பணிகளின் போது 3 சிவலிங்கங்கள் உட்பட 6 சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன? பதில் அரப்பணஞ்சேரி கிராமத்தில் உள்ள சோமேஸ்வரர் கோயில். இந்த கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வையாவூர் பகுதியில் அமைந்துள்ளது. 3 சிவலிங்கங்கள் உட்பட முருகன், அம்மன் மற்றும் விஷ்ணு துர்க்கை சிலைகளும் கிடைத்துள்ளன. இந்த கோயில் சுமார் 500 வருடங்கள் பழமையானது என்று கருதப்படுகிறது. அடுத்த கேள்வி, 2035ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் பொருளாதாரத்தில் சுமார் $1.7 டிரில்லியன் மதிப்பை சேர்க்கும் என மதிப்பிடப்பட்டுள்ள நவீன தொழில்நுட்பம் எது? பதில் செயற்கை நுண்ணறிவு, AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு. ஸோ இதே இதில் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். அது என்னன்னா, தமிழ்நாடு இத்துறைக்கென பிரத்யேக அமைச்சகத்தையும் சர்வதேச AI சிட்டியையும் உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இதுவும் முக்கியமான கேள்விதான். அடுத்த கேள்வி, இந்திய குடிமக்களுக்கான மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன் மற்றும் தாதா சாஹேப் பால்கே விருதுகளை வென்ற சமீபத்தில் தனது 92வது வயதில் காலமான புகழ்பெற்ற பின்னணி பாடகி யார்? பதில் ஆஷா போஸ்லே. இவர் பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் அவர்களின் சகோதரி ஆவார். கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய திரை இசையில் தனித்துவமாக பங்காற்றியவர். கூடுதல் குறிப்பு, இவர் பிறந்தது 1933ஆம் வருடம். அடுத்த கேள்வி, வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவின் பிற பகுதிகளோடு இணைக்கும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த குறுகிய நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பதில் சிலிகுரி காரிடார். இதன் அகலம் சுமார் 22 கிலோமீட்டர். இது மேற்கு வங்கத்தில் அமைந்துள்ளது. சீனா, நேபாள், பூட்டான், வங்கதேசம் ஆகிய சர்வதேச எல்லைகளுக்கு மிக அருகில் அமைந்துள்ள பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இப்பகுதியை துண்டிப்பதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியாவிலிருந்து தனிமைப்படுத்த முடியும் என்பது இந்தியாவின் முக்கிய பாதுகாப்பு சவாலாகும். சமூக விரோத குழுக்கள் இப்பகுதியை குறிவைப்பதாக கூறி பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சமீபத்திய அரசியல் பேச்சுக்கள் வலியுறுத்துகின்றன. அடுத்த கேள்வி, இந்தியா இங்கிலாந்து இடையேயான FTA அதாவது தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இருதரப்பு வர்த்தகத்தை எந்த ஆண்டிற்குள் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? பதில் 2030ஆம் ஆண்டிற்குள். இதில் இந்தியாவோட எதிர்பார்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா, தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்காக எளிமையான விசா நடைமுறைகள் மற்றும் சேவைத்துறையில் அதிக சந்தை வாய்ப்புகள், இதுதான் இந்தியாவின் எதிர்பார்ப்பாக இருக்குது. இதே மாதிரி இங்கிலாந்தோட எதிர்பார்ப்புகள் ஆட்டோமொபைல் மற்றும் மதுபானங்கள் மீதான இறக்குமதி வரியை பெருமளவு குறைத்தல் மற்றும் இந்தியாவில் அறிவுசார் சொத்துரிமை இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பாதுகாப்பை வலுப்படுத்துதல், இதுதான் இங்கிலாந்தோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த ஒப்பந்தம் முழுமையடைந்தால் இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியிலும் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மைல்கல்லாக அமையும். இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. FTA அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம்.
அடுத்த கேள்வி, சென்னையில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் சமீபத்தில் எந்த அழிந்து வரும் ஊர்வன இனத்திற்கு உடைந்த தாடையை சரி செய்ய உலோகத்தகடு பொருத்தும் சிக்கலான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டது? பதில், கரியால் முதலை. இது நன்னீர் முதலை இனத்தைச் சேர்ந்ததாகும். இந்தியாவிலேயே இந்த அரிய இனத்திற்கு இத்தகைய சிகிச்சை அளிக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். அடுத்த கேள்வி, 2026 மான்டே கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் கார்லோஸ் அல்கராஸை வீழ்த்தி மீண்டும் உலகத்தர வரிசையில் முதலிடத்தை பிடித்த வீரர் யார்? பதில், ஜன்னிக் சின்னர். இவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். இந்த போட்டி கிளே கோர்ட் எனப்படும் களிமண் தரையில் நடந்தது. இதன் மூலம் இவர் ஏடிபி தரவரிசையில் முதலிடத்தை மீண்டும் வலுப்படுத்தியுள்ளார். ஸோ ஏடிபி அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல்ஸ். அடுத்த கேள்வி, கடல் வணிக பாதைகளை முடக்குவது அன்க்ளோஸ் விதிகளின்படி சட்டவிரோதமானது. இதில் அன்க்ளோஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன? பதில், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன்ஸ் ஆன் த லா ஆஃப் த சீ. 1982 உருவாக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் கடலோர நாடுகளின் பிராந்திய கடல் வரம்புகளையும் சர்வதேச கடல் வணிக பாதைகளில் கப்பல்களின் தடையற்ற பயண உரிமைகளையும் வரையறுக்கிறது. அடுத்த கேள்வி, ஏப்ரல் மாதத்தில் வெளிநாட்டு பங்கு முதலீட்டாளர்கள் இந்திய சந்தையிலிருந்து ரூபாய் 8000 கோடிக்கு மேல் முதலீடுகளை திரும்ப பெற காரணம் என்ன? பதில், மொரீஷியஸ் நாட்டுடனான வரி ஒப்பந்தத்தில் செய்யப்பட்ட திருத்தங்கள் மற்றும் அமெரிக்க பொருளாதார தரவுகள். இந்தியா மொரீஷியஸ் இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தத்தில் முக்கிய நோக்கச் சோதனை அதாவது பிரின்சிபல் பர்போஸ் டெஸ்ட் அறிமுகப்படுத்தப்பட்டதால் வரி சலுகைகளுக்காக மட்டும் முதலீடு செய்யும் நிறுவனங்கள் அச்சமடைந்து முதலீடுகளை திரும்பப் பெறுகின்றன. அடுத்த கேள்வி, உலகளாவிய வெஞ்சர் கேபிட்டல் நிதியுதவியில் சமீபத்தில் எந்த துறை $300 பில்லியன் முதலீட்டை ஈர்த்து சாதனை படைத்துள்ளது? பதில், செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI. அமெரிக்காவின் சிலிக்கான் வேலி இதில் முன்னணியில் உள்ளது. ஆரம்பகட்ட AI நிறுவனங்கள் அதிக நிதியை பெறுகின்றன. இந்தியாவின் TCS நிறுவனமும் $900 மில்லியன் மதிப்பிலான AI திட்டங்களை கையில் எடுத்துள்ளது. அத்துடன் 25,000 புதிய பணியாளர்களையும் நியமிக்கிறது. அடுத்த கேள்வி, தற்போதைய விதிமுறைகளின்படி வீட்டில் இருந்தபடியே தபால் மூலம் வாக்களிக்க மூத்த குடிமக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச வயது என்ன? பதில், 85 வயது. தேர்தல் ஆணையம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதை கடந்த முதியவர்கள் வாக்குச்சாவடிக்கு நேரில் வராமல் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கும் வசதியை ஏற்படுத்தியுள்ளது. இது அனைவரையும் உள்ளடக்கிய தேர்தலை உறுதி செய்கிறது. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே குவாண்டம் குறிப்பு வசதி எந்த பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டுள்ளது? பதில், ஆந்திராவில் அமைந்துள்ள SRM பல்கலைக்கழகம். அடுத்த கேள்வி, மியூச்சுவல் ஃபண்டுகளில் மல்டி கேப் ஃபண்ட்ஸ் என்றால் என்ன? பதில், லார்ஜ் கேப், மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் ஆகிய 3 வகையான நிறுவன பங்குகளிலும் முதலீடு செய்யும் திட்டமாகும். செபி விதிமுறைகளின்படி இந்த ஃபண்டுகள் குறைந்தபட்சம் 25% நிதியை லார்ஜ் கேப், 25% மிட் கேப் மற்றும் 25% ஸ்மால் கேப் பங்குகளில் முதலீடு செய்ய வேண்டும். இது சந்தை ஏற்ற இறக்கங்களின் போது ஆபத்தை குறைக்க உதவுகிறது. இன்னும் நிறைய தகவல்களை நாம் பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.